உறவுகளுக்கு வணக்கம். நேற்று அறிவாலயத்தில் போய் விருப்ப மனு தான் கொடுத்தோம். ஆனால் எண்ணற்ற நண்பர்கள், மாற்றுக் கட்சி நண்பர்கள் கூட நிறைய பேர் என்னமோ நமக்கு சீட்டு கிடச்சி வெற்றி அடைஞ்சால் எப்படி இருக்கும் அப்படின்னு மாதிரி நிறைய பேர் வாழ்த்துக்கள் போட்டது பெரும் மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஏன்னா திமுகவில் இன்றைக்கி இணைஞ்சிருந்தாலும் கூட மாற்றுக் கட்சியில் இருக்கிறவங்க கூட நம்மளை நேசிக்கிற அளவுக்கு அது மக்களுக்கான களத்தில் நிற்கிறோம்ன்றது பார்க்கும்போது மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது. அது எண்ணற்ற கட்சிகளாக இருக்கட்டும், ஏன்னா நம்ம கூட்டணி கட்சிகள் மட்டும் இல்லை, மாற்றுக் கட்சியில் இருக்கிறவங்க கூட வாழ்த்துற அளவுக்கு இருக்கிறோம்னா நிச்சயம் இந்த சிவகங்கை சட்டமன்ற தொகுதிக்கு என்றைக்கும் உண்மையோடும் நேர்மையோடும் மக்களுக்கான திட்டங்களை நிச்சயம் எதிர்காலத்தில் எண்ணற்ற திட்டங்களில் முதலமைச்சர்கிட்ட கேட்டு கண்டிப்பாக யார் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் கூட நம்ம சொல்லி கண்டிப்பாக சிவகங்கை தொகுதிக்கு எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வருவோம். ஏன்னா எதிர்காலம் நிறைய கனவு இருக்குது. சிவகங்கையில் வேலை வாய்ப்புகள் தான் நிறையா இல்லாமல் இருக்குது. இன்றைக்கி காரைக்குடியில் இருக்க வளர்ச்சி சிவகங்கையில் இல்லை. அதனால் சிவகங்கையில் ஒரு தொழிலை கொண்டு வரணும், எதிர்கால இளைஞர்களுக்கு ஒரு வேலைவாய்ப்பை உருவாக்கணும். அது நிச்சயம் செய்வோம். நம்ம தொகுதி என்றைக்கா இருந்தாலும் திமுகவின் கோட்டையாக சிவகங்கை சட்டமன்ற தொகுதி எதிர்காலத்தில் இருக்கும். அதுக்கு நிச்சயம் அதை கொண்டு வருவோம். அது எதுக்கு சொல்ல வரேன்னா, நேற்று முதலமைச்சர்கிட்ட அறிவாலயத்தில் இதுக்கு நம்ம கொடுக்கும்போது கூட நாங்கள் அதை சொல்லியிருக்கோம், அதை பதிவு பண்ணியிருக்கோம். அதை ஏன்னா நாம் தமிழர் இன்றைக்கி தான் 8% வாக்கு வாங்கியிருக்கு. 2019 நாம் தமிழரில் நாங்கள் நிற்கும் போதே வெறும் 72,240 வாக்கு வாங்கினோம். அப்படின்ற போது 6.25%, அதாவது நாம் தமிழர் அப்போ வாங்கின வாக்கு, கட்சியோட வாக்கு டோட்டல் வாக்குமே தமிழ்நாடு ஃபுல்லாக 3.25, நாங்கள் 6.25. ஆனால் சிவகங்கை சட்டமன்ற தொகுதியாக பிரித்தோம்னா 15,238 வாக்கு வாங்கியிருக்கோம். அதாவது 8.39 வாக்கு சதவீதம் வாங்கினோம். கட்சி 2024 தான் நாம் தமிழர் 8% வாங்கியிருக்கு. நாங்கள் 2019 வாங்கினோம்னா எண்ணற்ற மரக்கண்டு நட்டதாக இருக்கட்டும், பனை விதை நட்டதாக இருக்கட்டும், ஒரு திருக்குறள் பள்ளிக்கூடத்துகளில் போய் 10,000க்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு திருக்குறள் புத்தகம் கொடுத்துருக்கோம். இன்றைக்கி வரை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா மக்களுக்கானதில் ஒவ்வொரு திட்டங்கள்லையும் எந்த மக்கள் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் கூட நிறமாசமாக இருக்கிறது கூட விவசாய பிரச்சனைக்கு கைதாகி மண்டபத்தில் அடைச்சி வச்சு ஒரு நாள் கைது தான் இருந்தாலும் துணிஞ்சு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, எனக்கு மாசமாக இருக்குங்க இதுக்கு கூட்டிகிட்டு வந்தியா அப்படின்ட்டு. இல்லை, களத்துக்கு அரசியலுக்குன்னு வந்துட்டோம்னா என்றைக்கா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும், ஏன்னா நாங்கள் குழந்தைகளோட புரட்சியாக தான் வளர்க்கணும், அப்படி தான் நினைக்கிறோம். நிச்சயம் கட்சிக்கு உண்மையாக இருப்போம், மக்களுக்கும் உண்மையாக இருப்போம். வரலாறு நிச்சயமே என்றைக்கும் திமுகவின் கோட்டையாக வரக்கூடிய தேர்தலில் சிவகங்கை சட்டமன்ற தொகுதி இருக்கும். நன்றி.